Hey, hi, welcome to my channel G.M.P Arts. இந்த வீடியோவில் நம்ம ant எப்படி சிம்பிளாக ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் பேப்பருக்கு சென்டரில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளுக்கு ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண சர்க்கிளுக்கு டவுன் போர்ஷன் சென்டரில் நான் ஒரு கர்வி லைன், டாப் போர்ஷன் இருக்க மாதிரி ஒரு கர்வி லைன் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டவுனில் இருந்த கர்வ் லைனுக்கு கொஞ்சம் டாப் போர்ஷனில் ஒரு ஸ்மால் சர்க்கிள் அண்ட் அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள்குள்ளே அகெயின் அதோட கம்பேர் பண்ணும்போது அகெயின் நான் ஸ்மாலாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இப்போ ஐபால் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹைலைட் போர்ஷனுக்கு அகெயின் அதை டூவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மாலாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். நம்ம ஹெட் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாடி போர்ஷனுக்கு ஹெட்டில் வந்து ஜாயின் பண்ணி ரைட் சைடில் ஒரு ஓவல் ஷேப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணுறேன். அண்ட் ஹெட்டுக்கு ஜாயின் பண்ணி ஒரு ஓவல் ட்ரா பண்ணிட்டு அகெயின் அந்த ஓவல்லேருந்து ரைட் சைட் அகெயின் சேம் சைஸில் ஒரு ஓவல் ட்ரா பண்ணுறேன். இப்போ நம்ம ரெண்டு ஓவல் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைட் போர்ஷன் வந்துட்டு லைக் எக் ஷேப்பில் ட்ரா பண்ணுறேன். ஸோ அந்த ஓவலுக்கு டாப் போர்ஷன்லேருந்து அண்ட் ரைட் சைட் ஒரு கர்வி லைன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி டவுன் போர்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு கர்வி லைனை ரைட் சைட் போர்ஷன் ஜாயின் பண்ணுறேன். இப்போது நம்ம ஆண்டோட பாடி போர்ஷன் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு லெக் போர்ஷன் ட்ரா பண்ணலாம். ஸோ அந்த சர்க்கிள்க்கும் அந்த ஓவலுக்கும் சென்டர் போர்ஷனில் டவுனில் இருந்த ஒரு ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த வெர்டிக்கல் லைனுக்கு லெஃப்ட் சைடில் லைக் ஸ்லாண்டிங் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த வெர்டிக்கல் லைனுக்கு டவுன் போர்ஷனில் ஒரு ஹரிசான் லைன் ஸ்மாலாக பண்ணிட்டேன். அண்ட் அந்த வெர்டிக்கல் லைனுக்கு ஒரு கர்வி லைன் ஜாயின் பண்ணுறேன் லைக் செமி சர்க்கிள். ஸோ அதே மாதிரி நான் லெஃப்ட் சைடும் ட்ரா பண்ணிக்கிறேன் செமி சர்க்கிள் லைனுக்கு ஜாயின் பண்ணி. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஓவலுக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஓவலுக்கும் சென்டரில் ஒன் வெர்டிக்கல் லைன் அண்ட் செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு அகெயின் என்ன பண்ணுறேன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன் லைக் கர்வி ஷேப். நெக்ஸ்ட்டு செமி சர்க்கிள் இதுக்கு ஈக்குவலாக ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செகண்ட் ஓவலுக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்க அந்த எக் ஷேப்க்கும் சென்டரில் ஒரு கர்வி லைன் அண்ட் செமி சர்க்கிள். அகெயின் அதோட கம்பேர் பண்ணும்போது லென்த்தாக அந்த கர்வ் லைன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் டவுன் போர்ஷன் அதுக்கு சென்டரில் ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இப்போ நம்ம பாடி அண்ட் ஹெட் ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹெட்டுக்கு அந்த ஐபாலுக்கு சென்டர்லேருந்து லெஃப்ட் சைட் போர்ஷன் ஒரு கர்வி லைன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அகெயின் டவுன்லேருந்து அந்த கர்வ் லைனை கம்பேர் பண்ணும்போது அகெயின் ஒரு லென்த்தே ஒரு கர்வ் லைன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதில் நான் 2 சர்க்கிள்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன் ஸ்மாலாக. ஓகே, டுடே சர்க்கிள் அண்ட் ஓவல் ஷேப் அண்ட் எக் ஷேப்பு கர்வி லைன்ஸ் அண்ட் செமி சர்க்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக ஒரு ஆண்ட் ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.